ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் டெனா என்று சொல்லப்படுற கப்பல் இலங்கைக்கு பக்கத்தில் வச்சு தாக்கி அளிக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ற வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் ஓயவே இல்லை. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவினர் இந்த தாக்குதல் சம்பந்தமாக சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிய பசிபிக் கட்டளை பீடம், அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆசிய பசிபிக் கட்டளை பீடம் அவர்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமாக சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய ஒரு ஆளுகை பகுதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எனவே அவர்கள் தான் விளக்கம் சொல்லணும். இப்போ சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கப்பல் ஏன் தாக்கி அளிக்கப்பட்டுன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் யுத்தம் நடக்கிறது ஈரானில். அப்போ ஈரானில் இருந்து இந்த தாக்கப்பட்ட இடம் 3200 கிலோமீட்டருக்கு இஞ்சால இருக்குது. அதோட இது இந்து சமுத்திரம். எனவே யுத்தத்தை எதுக்கு இஞ்சி இழுத்து கொண்டு வரணும்? அங்கே வச்சே தாக்கியிருக்கலாமே. அல்லது இந்த கப்பல் ஈரானுக்கு போய் கிட்ட நெருங்கிக்குள்ள அங்கே வச்சு தாக்கியிருந்தால் பிரச்சனை இல்லை, யுத்த வலயத்தில் வச்சு தாக்குதல் நடந்து சொல்லலாம். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இஞ்ச வச்சு தாக்கணும் என்று சொன்னால் அதுக்குரிய விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா, இந்த கப்பல் ஈரானிடம் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களில் மிக ஆபத்தானதும் மிக மிக முக்கியமானதுமான ஒரு கப்பல் ஐரிஸ் டெனா என்று சொல்லப்படுற இந்த தாக்குதல் கப்பல். ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்ட்ரோயர், இதை சொல்றது டிஸ்ட்ரோயர் என்று சொல்லி, அதாவது தாக்கி அழிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஒரு போர்க்கப்பல். அப்ப இந்த கப்பல் ஈரானிட்ட இருக்கக்கூடிய கப்பல்களில் மிக முக்கியமான கப்பல் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் தாக்குப்படையக்குள்ள அதில் அரைவாசிக்குத்தானாம் ஆயுதங்கள் இருந்துதாம், ஆயுத கெப்பாசிட்டி. ஆனால் இந்த கப்பல் முழுமையாக ஆயுதங்கள் இதில் லோட் பண்ணப்பட்டால், ஆயுதங்கள் ஏற்றப்பட்டால் இது மிக பாரதூரமான விளைவுகளை உருவாக்கும் என்று சொல்லி, அதாவது இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட போது இந்த கப்பல் பயிற்சிக்கு தானே வந்தது. அப்போ இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது பயிற்சிக்கு வரைக்குள்ள அதுக்கு தேவையான ஒரு சில ஆயுதங்களை கொண்டு வந்தால் சரியே தவிர முழுமையாக இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டுறணும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ குறைந்த அளவு ஆயுதங்களோட தான் இந்த கப்பல் வந்திருக்குது. அப்படி இருந்துமே கூட இந்த கப்பல் தாக்கப்படையக்குள்ள அதில் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல முக்கியமான ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கப்பல் ஒருவேளை தாக்கப்படாமல் ஈரானுக்கு போயிருந்தா அங்கே போன உடனேயே இதில் முழுமையான ஆயுதங்கள் ஏற்றப்பட்டிருக்கும். அது அங்க சண்டையில் இருக்கிற அமெரிக்க படைகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா இந்த கப்பல்ல இருந்து விமானங்களை தாக்கி விழுத்துறதுக்கான ஆயுதங்கள் பொருத்தலாம். முதலாவது கப்பல்ல இருந்து கப்பல்களை அடிச்சு தாக்குறதுக்கான ஆயுதங்கள் கொண்டு போகலாமாம். அதே மாதிரி கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கிறதுக்கான ஆயுதங்களையும் இதுல பொருத்தலாமாம். அதே நேரம் இந்த கப்பலை நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து யாராவது தாக்கினா அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆயுதம், அதாவது நீர்மூழ்கி கப்பலிருந்து தாக்குற ஆயுதம் எது? டோபிடோன்னு சொல்லுவோம். அதற்கு எதிரான ஆயுதம் ஆன்டி டோபிடோன்னு சொல்லுவோம். அப்ப ஆன்டி டோபிடோக்களை இந்த கப்பல்ல பொருத்த முடியும், அந்த தாக்குதலை நடத்த முடியும் என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அன்றைக்கு இலங்கையினுடைய தென் பகுதியில் வச்சு அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் இதன் மேல டோபிடோ தாக்குதல் நடத்தும் போது அதை ஏன் தடுக்கல என்று சொல்லி. ஏனென்று சொன்னா அன்றைக்கு ஆன்டி டோபிடோ ஆயுதங்கள் அந்த கப்பல்ல இருக்கே இல்லையாம், அது அமெரிக்காவுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. எனவே நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி டோபிடோவால அடிச்சா இந்த கப்பலை தாக்க முடியும். அதை தடுக்கிறதுக்கு அங்கே எந்த விதமான ஆயுதமும் இல்லை என்றது அமெரிக்காவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அன்றைக்கு அவசரமாக இந்த கப்பல் இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் வச்சு தாக்கி அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் ஈரானினுடைய ரெகுலரான ஆர்மி இருக்குத்தானே, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் சாதாரண ரெகுலர் ஆர்மி அவர்களுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கப்பல் யுத்த களத்துக்கு போயிருக்குமாக இருந்தால் அன்றைக்கு அங்கே போன பிறகு நிறைய ஆயுதங்களை ஏற்றி அது அமெரிக்க படையினருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும் என்று சொல்லப்படுது. அதே நேரம் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. இப்போ அமெரிக்கா என்ன கிளைம் பண்ணுதுண்டா, இதுவரைக்கும் ஈரானுக்கு சொந்தமான 30 கப்பல்களை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்கா சொல்லுது. அந்த 30 கப்பல்களுக்குள்ளேயும் மிக முக்கியமான கப்பல் இந்த கப்பல் தான், ஐரிஸ் டெனா என்று சொல்லப்படுற இந்த கப்பல் தான் என்று சொல்லப்படுது. அதனால தான் இதனை நாங்கள் 3200 கிலோமீட்டருக்கு அப்பால் வைத்து யுத்தத்தோட எந்த விதமான சம்பந்தமே இல்லாத இந்து மகா சமுத்திரத்தில் வைத்து நாங்கள் தாக்கி அளித்தோம் என்று சொல்லி இப்பொழுது அமெரிக்க இராணுவம் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஈரானிய கப்பல்களில் இருந்த ஈரானிய கடற்படையினரையும் கப்பல் பணியாளர்களையும் இலங்கை மீட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கியதை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்று பாராட்டியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இது சம்பந்தமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், சர்வதேச சட்டங்களை மதித்து
சர்வதேச கடல் சட்டங்களை மதித்து இலங்கை அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டுகிறது. குறிப்பாக அந்த 2 கப்பல்களிலும் இருந்து ஈரானிய மாலுமிகளையும் ஈரானிய கடற்படையினரையும் பத்திரமாக மீட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்து அவர்களுக்குரிய பாதுகாப்பை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய இந்த செயல் தகுந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் செயல்பட்ட விதம் பாராட்டுதலுக்கு உரியது என்று சொல்லி இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி, அவருடைய பேர் மார்க் ஆண்ட்ரே, வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரம் அமெரிக்காவில் இருந்து ஒரு தகவல் வந்தது தானே, அதாவது இந்த மாலுமிகள் சம்பந்தமாக, இந்த கடற்படையினர் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கமே முடிவெடுத்துக் கொள்ளலாம், நாங்கள் இதுக்குள்ள தலையிட மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலகத்தைச் சேர்ந்த ஒரு பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் நாங்கள் வீடியோக்களை பார்த்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வெளியாகி இருக்கிறது. என்ன பேர் என்று சொன்னால் டாமி ப்ரூஸ் என்றது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவாதான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலகத்தில் பணிபுரிகின்ற ஒரு பேச்சாளர் டாமி ப்ரூஸ். அவள் தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறா. இந்த மாதிரி அமெரிக்கா தலையிடாது, எனவே இலங்கை அரசாங்கமே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி. எனவே அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. இருந்த போதிலும் கூட இந்த அதிகாரி தான் அந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். எது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை என்று சொன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை. ஏன்னு சொன்னால் யுத்தம் இப்போ அங்கேயும் தான் நடக்குது. அங்கேயும் மிசைல்ஸ் தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலையும் நிறைய கட்டிடங்கள் சேதமடையுது. மக்கள் பதுங்கு குழிகளுக்குள்ள போய் இருக்க வேண்டியிருக்குது. பாதுகாப்பு தேடி வேறு இடங்களுக்கு ஓட வேண்டியிருக்குது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் அங்கேயும் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அங்கே இருக்கக்கூடிய இலங்கையர்களை பாதுகாக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான இலங்கையர்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் செய்யணும், அதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஈடுபட்டதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் ஒரு படகு இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டது போதைப் பொருட்களுடன் என்று சொல்லி இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன் நான். அந்த படகு மிக விரைவில் கரை நோக்கி கொண்டு வரப்படும். அதுக்கு பிறகுதான் அதில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் அளந்து பார்க்கப்படும் என்று சொல்லி இப்போ கரைக்கு கொண்டு அதில் இருக்கிற போதைப் பொருட்கள் எல்லாம் அளந்து அவற்றினுடைய பெறுமதியும் கணிக்கப்பட்டிருக்கிறது. பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 280 கோடி ரூபாய். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 280 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள். என்னென்ன போதைப் பொருட்கள் இருந்துன்னு சொன்னால் 103 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 103 கிலோ, 6 கிலோ கொக்கையின் போதைப் பொருள். எனவே அவற்றினுடைய பெறுமதி தான் 280 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த படகில் இருந்த 6 பேரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். படகு தற்பொழுது திக்கோவிட்ட கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு அதில் இருந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் இப்பொழுது போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பேண்டா நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமை வவுனியா போலீசாருக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் போலீசார் சுற்றி வளைப்பு தேடுதல் வேட்டை ஒன்றை மேற்கொண்டார்கள். இதன் போதுதான் போதைப் பொருட்களை வைத்திருந்த 4 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து 500 போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 4 பேருமே இன்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் எங்களோட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பற்றின கருத்தோவியம். அதாவது இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை வாயிலிருந்து வார ஒரே ஒரு வார்த்தை நீர்மூழ்கி கப்பல் தான், சப்மரைன் தான். ஏன்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் ஒரே அதை பற்றி தாங்க ஆச்சபடி. இந்த நீர்மூழ்கி கப்பல் எப்படி வந்தது, இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாதா, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதில் இருந்தாக்கள் யார், அது என்ன இது என்ன என்று சொல்லி ஒரே மாற்றி கேட்டபடி. எனவே இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா ஒரே நீர்மூழ்கி கப்பலை பற்றி தான் பேசினபடி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட்டில் நீர்மூழ்கி கப்பல் படத்தை கீறி போட்டு மேலே சப்மரைன் எழுதி போட்டு விளங்கப்படுத்துகிறார். இன்றைய பாடம் என்று சொல்லி போட்டு யாருக்கோ படிப்பிக்கிறார். இதுதான் நீர்மூழ்கி கப்பல், அது எப்படி செயல்படும், அதில் எத்தனை ஜன்னல் இருக்கும், என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும் என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறார். எனவே ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு கதைக்கிறதுக்கு நாட்டில் வேற பிரச்சனைகளே இல்லையா, வேற விஷயங்களே இல்லையா? எனவே நீர்மூழ்கி கப்பலை பற்றி தான் திரும்ப காய்ச்சி கொண்டிருக்கிறார் என்றதை இந்த ஒரு கருத்தோவியம் அழகாக எடுத்து காட்டுகிறது. இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.